சாந்தி 24/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த ஞானம் உங்களை குளிர்மை ஆக்குகின்றது. இந்த ஞானம் காமம் கோபம் என்ற தீயை அணைத்து விடுகின்றது. பக்தி செய்வதன் மூலம் அத்தகைய தீயை அணைக்க முடியாது. கேள்வி: நினைவு செய்வதில் எடுக்க வேண்டிய பிரதான முயற்சி என்ன? பதில்: தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் சொந்த சரீரமுமே நினைவு செய்யப்படக்கூடாது. ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியாகும். இதற்கே தடைகள் ஏற்படுகின்றன. ஏனெனில் அரைகல்பமாக நீங்கள் சரீர உணர்வில் இருந்தீர்கள். பக்தி என்றால் சரீரங்களை நினைவு செய்வதாகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தீய சகவாசத்தின் ஆதிக்கத்தை இட்டு மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். தூய்மை அற்றவர்களின் சகவாசத்திற்குள் ஒருபோதும் செல்லாதீர்கள். மௌன சக்தியின் மூலம் இந்த உலகை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். 2. நாடகத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டு மலர்ச்சியாக இருங்கள். உங்களிடம் உள்ள அனைத்தையும் புதிய உலகிற்கு மாற்றிவிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா கீழ்ப்படிவானவராக இருந்து இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த வண்ணம் தந்தையிடமிருந்து வெற்றி திலகத்தை பெறுவீர்களாக. ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் பாக்கியத்தை அருள்பவரான தந்தை தனது கீழ்ப்படிவான குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி திலகத்தை இடுகின்றார். பிராமண குழந்தைகளால் உங்களின் பேச்சிலோ அல்லது உங்களின் எண்ணங்களிலோ கஷ்டமான வேலை அல்லது சிரமம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. நீங்கள் இலகு யோகிகள் ஆகியுள்ளீர்கள். அதனால் ஒருபோதும் மனச்சோர்வு அடைவதில்லை. ஆனால் சதா இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து கருணை நிறைந்தவர் ஆகுகின்றீர்கள். நான் என்ற எந்தவிதமான உணர்வையோ அல்லது சந்தேகமான உணர்வையோ முடித்து விடுகின்றீர்கள். ஸ்லோகம். உலக மாற்றத்திற்கான திகதியை பற்றி நினைக்காதீர்கள். ஆனால் உங்களின் சொந்த மாற்றத்திற்கான நேரத்தை நிச்சயம் செய்யுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். தூய்மையின் ஆளுமையை கொண்டுள்ள ராஜரீகமான ஆத்மாக்கள் பண்புகளின் தேவிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களிடம் கோபம் என்ற விகாரத்தின் எந்தவிதமான தூய்மை இன்மையும் இருக்க முடியாது. பொறாமை, முரண்பாடுகள் அல்லது வெறுப்பு என்ற வடிவில் சிறிதளவு சூட்சுமமான கோபத்தின் வடிவம் இருந்தாலும் அதுவும் உங்களுக்குள்ளே எரிகின்ற நெருப்பு ஆகும். புறத்தே நீங்கள் சிவப்பாகவோ அல்லது மஞ்சளாகவோ ஆகுவதில்லை. ஆனால் நீங்கள் கருப்பாகவும் அழுக்காகவும் ஆகுகின்றீர்கள். அதனால் அந்த அவலட்சணத்தை முடித்து நேர்மையானவராகவும் சுத்தமாகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.